காஞ்சிபுரத்தில் இரவு நேரம் வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் ஏகாந்தமாக இருந்தபோது திருக்கட்சி நம்பிகள் அவர்களுக்கு விசிறி சேவை செய்து கொண்டிருந்தார். திடீரென ஒரு கதவு மூடும் சத்தம் கேட்டது. உடனே பெருமாள் இரவு நேரம் பிரசாதம் இன்னும் சமர்ப்பிக்காமல் அதற்குள் எப்படி கோவில் கதவை சாற்றலாம் என்றார். திருக்கட்சி நம்பிகள் பணிவுடன் சொன்னார், இந்த சத்தம் கூரத்தாழ்வானின் மாளிகை கதவு சாத்தும் சத்தம். அவர் தர்மவானாய் அடியார்களுக்கு தினமும் உணவு அளிக்கிறார். இப்பொழுதுதான் ஏழை மக்களுக்கு உணவளித்து முடித்து கதவை சாத்துகின்றார். அந்த சத்தம்தான் 10 மைல் தாண்டி இங்கே கேட்டது என்றார். இதை கேட்ட பெருந்தேவி தாயார், கதவு சத்தம் இங்கு வரை கேட்கிறது என்றால் அந்த கதவு எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும்? அந்த கதவை கொண்ட வீடு எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும்? அதில் வாழும் செல்வந்தர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்க வேண்டும் என வியந்தார். அடுத்த நாள் காலை திருக்கட்சி நம்பிகள் கூரத்தாழ்வாரின் வீட்டுக்கு ஓடி வந்து அவரிடம் நடந்ததை கூறினார். அதை கேட்ட கூரத்தாழ்வார், மகாலட்சுமியே என் செல்வத்தை பார்த்து வியக்கிறார் என்றால் அந்த செல்வம் எனக்கு கல்வத்தை வளர்த்து விடுமே என்று சொன்னவர் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் ஏழை எளியவருக்கு தானமாக செய்தார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வமாகிய குரு ராமானுஜரின் திருவடிகளை சரணடைந்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.